ஒரு மன்னர் தன்னோட படை வீரர்களோட ஒரு நாள் ஒரு அடர்ந்த காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போறாரு. அப்போ போறப்போ தன்னோட படை வீரர்கள் எல்லாம் அப்படியே திசை மாறி போயிடுறாங்க. இவர் மட்டும் தன்னந்தனியா இருக்காரு. தன்னந்தனியா இருந்தவருக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா தண்ணி தாக அதிகமா எடுத்து போச்சு. சுத்தி பாக்குறாரு. சுத்தி பார்த்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு வயசான கண் தெரியாத ஒரு குருடன் அந்த பக்கமா வந்துகிட்டு பார்த்து, ஐயா கொஞ்சம் தண்ணி தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி வேணுமே அப்படின்னு கேட்டப்போ அந்த குருடன் 4 பக்கமும் பார்த்துட்டு நேரா இதுல இருந்து ஒரு 300 அடி தூரத்துல வந்து தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய நுகர்ச்சியை வச்சு சொன்னாரு. போய் பார்த்தா தண்ணி இருந்துச்சு. அந்த மன்னரும் தண்ணி அருந்திட்டு தண்ணியோட தாகம் தணிஞ்ச உடனே இந்த வயசான குருடன் அழிச்சுக்கிட்டு அரண்மனைக்கு போயிடுறாரு. உடனே ஒருவேளை உனக்கு வந்து உணவு இலவசம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு வைர வியாபாரி வர்றாரு. அதுல வந்து உண்மை எது போலி எதுன்னு கண்டுபிடிக்கிறதுல ஒரு தடுமாற்றம். உடனே இந்த அன்னைக்கும் வந்து இந்த வயதான குருடர் தான் வந்து உதவி பண்றாரு. இதுல உண்மை எது போலி எதுன்னு தன்னுடைய கையை வச்சு கண்டுபிடிச்சு சோதனை பண்ணி சொல்றாரு. அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த மன்னர் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ 2 வேளை உனக்கு உணவு இலவசம் அப்படின்னு அறிவிக்கிறார். ஒரு நாள் அதே மாதிரி மன்னர் இந்த குருடன்ட்ட கேட்கிறாரு, நான் யாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ சொல்றாரு, மன்னா நீ ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு சொன்ன உடனே மன்னருக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்தோடனே, நீ கோவப்படாத ராஜா, நீ வேணா உண்மையா என்னன்னு தெரிஞ்சுக்கிறத உன்னோட அம்மாவை போய் கேளு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே தன்னோட அம்மாட்ட கேட்டோன்னா, உண்மைதான்ப்பா நீ ஒரு பிச்சைக்காரன் தான் அப்படின்னு சொல்றாரு. வயசானவர் சொல்றதுல வந்து தப்பு இல்லை. இந்த நாட்டு ராஜாவுக்கு வந்து ஆண் வாரிசே இல்லை அப்படிங்கிற பொழுது பெண் வாரிசு தான். அதுக்காக ஒரு பிச்சைக்கார கூட்டத்தில இருந்து தத்து எடுத்ததுதான்ப்பா நீ, அது ஒன்றும் தவறு இல்லை, அவர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. உடனே இந்த மன்னர் கேட்கிறாரு, நீங்க எப்படி பெரியவரை இதை கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்ட உடனே, உண்மையான ஒரு மன்னனா இருந்திருந்தா எனக்கு பரிசா ஒரு நாட்டில் ஒரு பகுதியை கொடுத்திருப்பான், அப்படி இல்லைன்னா பொன் பொருள் ஆடை ஆபரணங்களை கொடுத்திருப்பாரு. ஆனா நீ 1 வேளை சோறு 2 வேளை சோறுன்னு நீ அறிவிச்சவே நீ ஒரு உண்மையான மன்னன் இல்லைங்கிறத நான் உணர்ந்தேன், அதனாலதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு அந்த பெரிய மனிதன். நன்றி, வணக்கம்.